அதிமுகவில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உத்தேச பட்டியல். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி 100% உறுதியாயிருச்சு. அதுவுமே செயற்குழு கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நபர்களை புறம் சமாதானப்படுத்தி விட்டார். அது மூத்த தலைவர்களை புறம் சமாதானம் செய்து விட்டார். இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொகுதி வாரியாக அதிமுகவை மறுசீரமைக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அடுத்தடுத்த அறிவிப்புகள் கொடுக்க வேண்டும். தமிழக மக்களுக்காண்டி அடுத்து ஏகப்பட்ட விஷயங்களை செய்தாக வேண்டும். இதுலயும் கூடுதலாக பாத்தீங்க அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு. மறுபடியும் அதிமுக தோல்வியை தழுவினால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே முக்கியமான பொறுப்பிலே இருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியானது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த முன்னாள் அமைச்சர் கேட்டு பணம் கேட்டாலும் தரக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பை நேற்றைய தினம். அது மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் அவர்களின் மூலமாக ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நிறுவனம் ஒவ்வொரு தொகுதி வாரியாக சர்வே ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம், எந்த தொகுதியில் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கு, எந்தெந்த தொகுதியில் அதிமுக யாரை நிறுத்தினாலும் தோல்வியை தழுவும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு சர்வே ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு இருப்பதாகவும் அந்த முடிவுகள் மிக விரைவாகவே எடப்பாடி பழனிசாமியின் கைகளில் கொடுக்க இருப்பதாக, அதற்கு அடுத்தபடியாகத்தான் இவரைத்தான் இந்த இடத்திலே வேட்பாளராக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தேச பட்டியல் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக வெளியிடப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி கொடியை நாட்டினால் போதும் அப்படிங்கிறது தான் தொண்டர்களுடைய விருப்பமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.